பொள்ளாச்சி ஃப்ரம் வெத்து பேக்கெட் சேனல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா எங்க பொள்ளாச்சி என்ஜிஎம் காலேஜ் முன்னாடி பயங்கரமான ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. அது நம்ம வேலண்டைன் ஸ்பெஷல் நோக்கி அவங்க என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்ல வர்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்றதுக்கு அவங்க என்னென்ன கருத்து சொல்ல வராங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். என்ன சொல்றோம், அதுக்கு வந்திருக்கோம் இல்லை வேற எதுக்கு வந்திருக்கோம்? அதுக்கு தான் வந்திருக்கோம். நாளைக்கு வேலண்டைன்ஸ் பசங்களோட என்னென்ன இதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. நீங்க வேலண்டைன்ஸ் டே சென்னை ஸ்பெஷல் பார்த்திருப்பீங்க, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பார்த்திருக்கீங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃப்ரம் பொள்ளாச்சி ஸ்பெஷல் இன் வெத்து பேக்கெட் தாறுமாறு தக்காளிச்சோறு. பண்ண முடியாது. காதல் அழிவதில்லை, சில அதிமேதாவிகளுக்கு அது புரிவதில்லை. புரிய வைக்கிறது என் வேலை. லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல முதல்ல லவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்காரு மச்சான். லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்களோ? வேலண்டைன்ஸ் டே வீட்லயே இருக்கலாம்னு இருக்கானே. எக்ஸாம் வச்சிட்டாங்க. என்ன ஒரு கவலைமா இருக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு. லவ் வேண்டாம், இல்ல எக்ஸாம் தான் முக்கியம் சொல்லி பசங்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரோபோஸ் பண்ணீங்களா இல்ல? அதெல்லாம் சம்பவம் ஜி, அத பத்தி கேட்காதீங்க. சம்பவம் அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க. லவ் நல்ல விஷயம் தான், ஆனா யார்கிட்ட லவ் பண்றோம் அப்படிங்கறது. ஆமா, சூப்பர் கை கொடுங்க. வெரி குட். ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு. பேர் என்ன சொன்னீங்க? அரவிந்த் ஒரு கரெக்டான பாயிண்ட் சொல்லிருக்காரு. லவ் பண்ற தப்பு இல்ல, ஆனா யாரை லவ் பண்றதான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பர் பாயிண்ட். சூப்பர். நிறைய படம் பாப்பீங்க போல. சிம்பு ஃபேன் போல வச்சவரே. சின்ன வயசுல ஸ்லேட்ல ஒரு கணக்கு தப்பா எழுதிட்டோம்னா அதை அழிச்சிட்டு வேற ஒரு கணக்கு போடலாம். ஏன், ஒரு பேப்பர்ல ஒரு விஷயத்தை தப்பா எழுதிட்டோம்னா அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு வேற ஒரு பேப்பர்ல எழுதலாம். ஆனா ஒரு பொண்ணை காதலின்னு நினைச்சு மனசார ஒரு தடவை அவ பேரை எழுதுனதுதான் அத பேப்பர் மாதிரி கிழிக்கவும் முடியாது, அழிக்கவும். வந்ததுல சைலண்டாவே இருக்காரு. வாங்க இவரு. டேய் சூப்பர், வாங்க. உங்கள மாதிரி நான் ஆளு தான் தெரியிட்டு இருக்கேன். சொல்லுங்க ஜி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? லவ் பண்றது தப்பா கரெக்ட்டா இந்த ஜெனரேஷன்ல? கரெக்ட் தான். கரெக்டான ஆளா பார்த்து இவரும் நிறைய ஆளை பார்த்து லவ் பண்றாரு போல. இவரும் வந்து பாத்தீங்கன்னா யாரை லவ் பண்றது முக்கியம் இல்ல, ஆனா யாரை லவ் பண்றது விஷயம் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்து சொல்லுங்க. சரி, நீங்க லவ் பண்றீங்க. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்ல? ஓகே, ரைட். அத பத்தி பேசாத, அத பத்தி. சரி, நான் ஒன்னு கேக்குறேன். ஒரு ட்ரீம் கேர்ள் இருக்கும், உங்க லவ்வரா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி. ஒரு இந்த மாதிரி பொண்ணு வந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒய்ஃப் தான் எனக்கு வேணும், அந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணா நீங்க அவங்ககிட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனா அப்படிலாம் கிடைக்கிறது இல்லை. அது கிடைச்சா பாத்துக்கலாம். இந்த காலத்து ஒய்ஃப் பண்ணி இருக்குது. அதான் இவர் வந்து சொல்றாரு, நீங்க பாசம் பண்பு எது எதிர்பார்க்கறாதீங்க, ஒய்ஃப் கிட்ட வெறும் அடி மட்டும் தான் ஒழுகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சிங்கிள் பசங்க உங்க பேர் இதெல்லாம் கேட்டா விரிச்சு நினைக்கிறேன். நான் கான்செப்ட்ல வந்துடுறேன். ப்ரோ, வேலண்டைன்ஸ் டே நாளைக்கு வரப்போகுது. நீங்க ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே போது என்ன நினைக்கிறீங்க? ஜோடியோட சுத்துவாங்க சொல்லி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சந்திரகுமார். நாளைக்கு எல்லாரும் ஜோடியோட சுத்துவாங்க, நாளைக்கு பீர் போட்டு நான் சுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஐயோ, குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும், குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். நீங்க ஒரு லவ் பண்ற பொண்ணுக்கு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? அவ எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுவீங்க? நீங்க உண்மையா இருந்தா போதும். சூப்பர். எக்ஸலென்ட்டான எல்லா பசங்களும் உண்மையா இருந்த போது நினைக்கிறீங்க. ஆனா ஒரு லைஃப் மேரேஜ் போது இப்படிதான் இருக்கணும், அந்த லைஃப் எப்படி இருந்தா ஸ்மூத்தா போகும், அந்த மாதிரி பொண்ணு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா அப்படி. என்ன பொண்ணு எதிர்பார்க்கறீங்க? லவ் பண்ணிருக்கியா? பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பொண்ணு ஒரு நல்ல பொண்ணை லவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் திடீர்னு நினைச்சு கழட்டிட்டு போயிட்டு அப்படி திடீர்னு கழட்டிட்டு போய் என்ன பிரச்சனை வந்துச்சு உங்க லவ்? என்ன பிரச்சனைனே தெரியல, திடீர்னு வேணாண்டு போயிட்டா. சரி போடின்னு இப்ப நான் 2 நாள் ஃபீல் பண்ணிட்டு விட்டேன். நல்லா ஃபீல் பண்ணீங்க. சரக்கு அடிச்சியா? அப்ப சரக்கு அடிக்கிற பழகுங்க, அதுக்கப்புறம் தான் பழகுங்க. ஸ்கூல் லைஃப்ல யாராச்சும் லவ் பண்ணிருக்கீங்க? ஸ்கூல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓ ஜானு 96. ஐயா 96 படம் பாத்துட்டியா? படம் புரியல.
பண்றதுக்கு தியாகம் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்க லவ்க்காக லவ் பண்றதே தியாகம் தான் மாப்ள லவ் பண்றதே தியாகம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? கருப்பு ட்ரெஸ் போட்டு வரலாம்னு இருக்கீங்க. கருப்பு உழைப்போட வண்ணம் என் சால்ல வந்து பாரு அழுக்கு அத்தனையும் வண்ணமா தெரியும். மொரட்டு சிங்கிளா இருக்கணும் மொரட்ட சிங்கிள்ஸ் எப்பவும் மொரட்ட சிங்கிள் தான். உங்க பேர் என்ன? சூர்யா இனிமேல் சூர்யா இல்ல, இவர் மொரட்ட சிங்கிள் சூர்யா. அப்ப நீங்க உங்க பேர் என்ன ப்ரோ? என் முனியப்பராதா எங்க போறீங்க? வாங்க, இன்னும் நிறைய இருக்கு. ஓடாத டீசெண்டாப்ப காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டாப்ப காட்டி குத்துறாத, இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத ட்ரூ லவ்ங்கிறது வந்து கண்டிப்பா கிடையாது. யாரும் அந்த அளவுக்கு வந்து பழகுறது கிடையாது. அப்புறம் எதுக்கு வேலண்டைன்ஸ் டே ஒன்று இப்படி கொண்டாடுறாங்க? அதுக்கு ஆப்போசிட்டா தான் சும்மா நாங்க சும்மா singles சுத்துறக்கா இருக்கோம்ல. சும்மா சுத்துறக்கா தான். அப்ப ஆயிருச்சு இப்போ வேலண்டைன்ஸ் டே, அப்படிதானே? கண்டிப்பா அப்ப நீங்க லவ்னு எப்படி இருக்கும்னு நான் சொல்றீங்க நீங்க? லவ்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுக்காம நான் துப்புறதும் துப்பாதும் வாயில தாண்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லவ்னா ஒரு மெயினான விஷயம் என்ன சொல்றீங்க? என்ன ஃபர்ஸ்ட் இருக்கணும் லவ்வர்ஸ்? அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட். அண்டர்ஸ்டாண்டிங். குட், சூப்பர், வெரி குட், சூப்பர் வார்த்தை சொன்னார், அண்டர்ஸ்டாண்டிங். ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க? லவ்வர்ஸ்னா ரெண்டு பேர் பாய்ஸ்னால கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் லவ் பண்றதுக்கு? ஒரு ட்ரஸ்ட் வேணும். ட்ரஸ்ட் வேணும். அது விட சூப்பர் வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங். வந்து ட்ரஸ்ட் சூப்பரா சொன்னீங்க. சூப்பர் ப்ரோ. நீங்க யாராச்சும் லவ் பண்ணுவீங்களா? பண்ணிருந்தேன். இப்ப என்னாச்சு? இப்போ அது போச்சு. நோ ப்ராப்ளம். ஒரு பசங்களுக்கு அந்த கவலையே இல்ல. அதுக்கு தான் கவலை பண்ணும் அதுக்கு விட்டு போனதுக்கு. டேய்ஜா லவ்வுக்கு அப்புறம் லைஃப் இல்லைன்னா 25 வயசுக்கு அப்புறம் எவனுமே வாழ மாட்டான்டா. லவர்ஸ் டே லவ்வர்ஸ் டே பத்தி என்ன நினைக்கிறீங்க? லவர்ஸ் டே பத்தி எல்லாம் இந்த கிஸ்ஸிங் டே இது மாதிரி ஹகிங் டே மாதிரி அது ஒண்ணுதான். என்னடே கிஸ்ஸிங் டே அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பாருங்க, பையன் வந்து படிக்கிற பையன் போல 7 நாள் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கான். அந்த 7 நாள் என்னன்னு நான் சொல்லு. 7 நாள் இருந்தெல்லாம் கிஸ்ஸிங் டே ஹகிங் டே தெரியும். அப்புறம் வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நல்ல ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்கன்னா அது என்னன்னு சொல்லி நினைக்கணும். எப்படி இருக்கணும் நல்ல லவ்வர்ஸ்னா? கடைசி வரைக்கும் பிரியக்கூடாது. என்ன அது கண்டிப்பா சாத்தியம் இல்ல. ஏமாத்திட்டு போகக்கூடாது. இந்த அளவுக்கு சாத்தியம் இல்ல. வேற எதுவும் சொல்ல முடியாது. நான் எப்படியே ஏமாத்திடுவாங்க. உனக்கு லவ் பண்றதுக்கு ஆசை இருக்கா? எனக்கு இல்லைண்ணா. இல்ல மொரட்ட சிங்கிள் தானா? மொரட்ட சிங்கிள். சும்மா சிங்கிள் தானே, மறக்கலாம். சரி, உனக்கு வரக்கூடிய ஒரு ட்ரீம் கேர்ள். ஏன்னா ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கணும் ஒவ்வொருத்தங்களுக்கு. என்னோட கேர்ள் இந்த மாதிரி வரணும், என்னோட லைஃப் பார்ட்னர் இருந்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜீவராஜ், உங்க உள்ள வாங்க. எங்க லவ்வர்ஸ் டேக்கு இவர் கூச்சப்பட்டிருக்காரு. உங்க நேம் சொல்லுங்க. ஜெயச்சந்திரன். வேலண்டைன்ஸ் ஸ்பெஷல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நாங்க சிங்கிள் தான். சிங்கிள்ஸ் தான் நிறைய தெரியும். என்ன சொல்றீங்க? சிங்கிள்ஸ் தான் நிறைய தெரியும். வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? வேலண்டைன்ஸ் டே எது கொண்டு வருது? பசங்களுக்கு என்ன கவலைன்னு பாத்தீங்களா? எக்ஸாம் இருக்கு. வேலண்டைன் டே எப்படி போனாலும் பரவாயில்ல, எக்ஸாம் ரொம்ப முக்கியம் தானே. சரி, சூப்பர். ஸ்ரீராம் வந்திருக்காரு. நீங்க வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு, நீங்க வேலண்டைன்ஸ் டே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லவ்வர்ஸ்க்குலாம் ஒரு வெயிட்டிங்கான நாள். நல்லா வெயிட்டிங்கான நாள். அப்புறம் நல்லா ஜாலியா வெளியே. அதை விட ஏதாவது ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? அது சாக்காஸ்ட் எல்லாம் வெளியே போவாங்க, நல்லா ஜாலியா இருக்கும். அது ஜாலியா இருக்கும். அப்புறம் நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஏன் லவ் பண்ணது இது வரைக்கும்? பிரேக்கப் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. நோட்டீஸ் பாயிண்ட், பிரேக்கப் ஆயிடுச்சு. எதனால உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு? பேசுறது இல்ல. லவ்வர் சரியில்லை, லவ் சரியில்லையா? லவ்வர் சரியில்லை. அவ்வளோ லவ்வர் சரியில்லையா? அவங்க எந்த ஊரு? அவங்க வந்து மதுரை ப்ரோ. சரி, ஓகே. நீங்க லவ்லயே மிக ஒரு புனிதமான விஷயம்னு என்ன நினைக்கிறீங்க? புனிதமான அவ்வளோ ஒன்றும் புனிதமா பார்க்கல. நிறைய லவ்வர்ஸ் இருப்பாங்க. நிறைய லவ்வர்ஸ்குள்ள வந்து பார்த்தா நிறைய விட்டு கொடுத்தல் இருக்கும், பாசம் இருக்கும். இல்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க காதல்ல? எனக்கு அப்படி ஒன்றும் தோணல ப்ரோ. நான் வந்து லவ்வை மிஸ் பண்ண போய் தான் நான் லைஃப்ல ஏதோ முன்னுக்கு வந்திருக்கேன். அந்த மாதிரி தோணும். ஆஹா, சூப்பர், பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக், வண்டர்ஃபுல், எக்ஸலென்ட். எல்லாத்துக்கும் வந்து ட்ரீம் கேர்ள்ஸ் ஒன்று இருக்கும். நான் இந்த மாதிரி பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி பொண்ணதான் லவ் பண்ணணும்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்க யார் நினைக்கிறீங்க? இப்போ ட்ரீம் கேர்ள் நீங்க ஒரு உருவாக்கி வச்சிருப்பீங்கல்ல, எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு லவ் பண்ண பொண்ணு வரணும் அப்படின்னு சொல்லி. நீங்க உங்க மேல ட்ரஸ்டா இருக்கணுமா, இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுமா, அப்படி எந்த மாதிரி பொண்ணு வரணும் ஆசைப்படுறீங்க? எனக்கு வந்து என் மேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதான் நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசினா அது தப்பா நினைக்கூடாது. பொண்ணுகிட்ட பேசினா சரி, ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பேசினா அப்படின்னு விட்டுறணும்.
சும்மா இது நம்மளுக்குடா பாத்துக்க, இது நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். மாப்பிள்ள என்னோட ரோல் மாடல் என் நண்பன் அங்க நிக்கிறான், அவனா தான் இருப்பான். இந்தா என் கரடி போட்டிருக்கேன் மாப்பிள்ள, வா மாப்பிள்ள. ஷாஜகான் மும்தாஸ் லெவல் கேட்டேன், ஆனா இவங்க என்ஜிஎம் ஷாஜகானை காமிக்கிறாங்க. என்ஜிஎம் ஷாஜகானை காமிக்கிறாங்க. என்ன ப்ரோ லவ் பண்றீங்களா? லவ் பண்ணுங்க இப்ப இல்லையா? ஏன் என்னாச்சு? கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் முன்னாடி ஓடி போயிருச்சா? ஐயோ என்னாச்சு? நிஜமாவா? நிஜமாவா? எல்லாத்துக்கும் ட்ரூ லவ் இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் ட்ரூ லவ் இருக்கு. எல்லாம் பாய் லவ் பண்ண நினைப்பாங்க. கண்டிப்பா லவ் பண்ணுங்க எல்லாரும். நீங்க ரோல் மாடல்னா நிறைய லவ்வர்ஸ் இருக்காங்க, நிறைய வந்து உண்மையா லவ் பண்ணிருக்காங்க. ட்ரூவா லவ் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். ஆனா இப்ப பொறுத்த அளவுக்கு வேலண்டைன் டே ஸ்பெஷல் நம்ம எல்லாரும் வந்து ஷேர் பண்ணிக்க ஜாலியா இருந்தோம். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடலாம, நம்ம எல்லாரும் பாக்குறவங்க எல்லாத்துக்கும் லவ் பண்ணுவோம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சஞ்சய். சஞ்சய், உங்க பேர் ஸ்ருதி. நீங்க வேலண்டைன்ஸ் டே பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேலண்டைன்ஸ் டே பத்தி சொல்லுங்க. வேலண்டைன்ஸ் டே பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் சொன்னாலும் அதாவது காதலர் தினம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி, எப்பதான் வரும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப டஃப்பான क्वेश्चन நினைக்கிறாங்க போல அவங்க. இன்னும் ஈஸியான क्वेश्चन. காதல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? காதலை பத்தி என்னன்னா, நீங்க வந்து காதல் தெரிஞ்சிருக்கும். காதல் பத்தி என்ன எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? லவ்க்குள்ள லவ்க்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ட்ரஸ்ட் இருக்கு, பிலீவ் இருக்கு, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு குட் லவ்வர்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க விட்டு கொடுத்து போனா வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும். லவ் சூப்பர், அருமையான பாயிண்ட். இது ஒண்ணு நம்ம வந்து சஞ்சய் அருமையான பாயிண்ட். யாரு இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கண்டிப்பா வேணும். அதான் இவங்க நல்லா சொல்லியிருக்காரு. அதான் நீங்க காதல்னா என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. விட்டு கொடுத்து போனாவே போதும். அது வந்து அவர் சொல்லிட்டாரு. அதை நீங்க வேற ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஷேர் பண்ணாவே போதும். ஷேர் பண்ணாவே போதும். கண்டிப்பா ஒரு லவ்க்குள்ள ஒரு மெயினான விஷயமே ஷேரிங் பண்றது தான். அது வந்து ஒரு லவ்வர்ஸ்குள்ள ஷேரிங் பண்ணாலே அந்த லவ் நீரோடி வாழும் அப்படின்னு சொல்லி பசங்களோட நம்பிக்கை. வாழணும் கண்டிப்பா வாழணும். அடுத்த லாஸ்ட் ஒரு கொஸ்டின். ஏன்னா வந்து லவ்வர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து நிறைய உண்மையான லவ் இருக்கு, நிறைய பேர் ஃபேக் லவ்வர்ஸ் இருக்காங்க. இப்ப நிறைய வந்து ரோல் மாடல்ஸ், ஒவ்வொரு விஷயம் நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கு. ஒரு விஷயம்னா அதுக்கேற்ற மாதிரி ரோல் மாடல் ஹையா பண்ணிருப்பாங்க. ஏன் நம்ம லவ்க்கு ரோல் மாடல்ஸ் இருக்காங்க, ஷாஜகான் மும்தாஜ் அந்த மாதிரி நீங்க யார் லவ் ரோல் மாடல் இருக்கீங்க? ஏன்னா ஆக்டர்ஸ் நிறைய வந்து உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவனுக்கு தான் எனக்கு அப்படி சொல்ல என்னோட ரோல் மாடல் உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன்.